பொறுத்து பார்த்து பொறுமையாக இருந்து ஒரு கட்டத்தில் எதிரிகளை கண்டு வெல்லணும்னு நினைக்கக்கூடிய தன்மை இல்லை. அதாவதுங்க, நம்ம ஊர்ல வந்து சிங்கத்தை வாலில் பிடிச்சி அப்படியே விளையாட சொல்லுங்க, விளையாட மாட்டாங்க. ஆனா பட்டாம்பூச்சியை பிடிச்சி நூல்ல கட்டி விளையாடுற, அவங்க கூடவே சாப்பிடுவாங்க, அவங்க கூடவே தூங்குவாங்க, அவங்க கூடவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து நயவஞ்சகமாக துரோகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க போற பாதையெல்லாம் இவங்க கூட போயிட்டே இருப்பாங்க. ஆனா மீனராசிக்கு கருணை இருந்தாலே இந்த கலியுகத்துல வேலைக்காகாது. அதுக்கு மேல கருணை இருக்கலாம், அதுக்குன்னு வந்து தன்னை கெடுத்துக்கிற கருணை இருக்கக்கூடாது. உதவி செய்யலாம், தன்னை அழித்து உதவி செய்யக்கூடாது. இது மீனராசிக்காரர்களுக்கு. வாக்கு ஸ்தானாதிபதி மீனராசிக்காரர்களுக்கு 2 குடையவரா செவ்வாய் வர்றாரு. இது பார்ப்பதற்கு ஒரு சாஃப்டான ராசியா இருந்தாலும், கடல் ராசின்னு சொல்லப்பட்டாலும் கூட அதுவும் அவங்கள்ட்ட ரொம்ப ஓப்பன் புக்கா இருப்பாங்க. அவங்கள்ட்ட தன்னுடைய வாழ்க்கையில நடந்த நல்ல சம்பவங்கள், கெட்ட சம்பவங்கள் அத்தனையும். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை எப்படி எதிர்கொள்றாங்க, இதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல மீன ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எந்த சூழல்ல ஏற்படுறாங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகளை பார்க்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மீனராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளும் சரி, இல்ல கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எந்த சூழல்ல ஏற்படுறாங்க? பொதுவா எதிரி பாவகம் அப்படின்னு ஜோதிடத்திலே 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்றாங்க. அது நேர்முகமான எதிரிகளை சொல்லக்கூடிய இடம். கண்ணுக்கே தெரியாத எதிரி, மறைமுகமான எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் இட அதிபதியோடு 8ஆம் இட அதிபதி தொடர்பு கொள்ளும்போது இப்படி 6, 8 இதுதான் நேர்முகம் மறைமுக எதிரி பாவகம் அப்படின்னு ஜோதிடத்திலே சொல்லப்படுது. எதிரிய வந்து சில காலகட்டங்களில் நம்மளே உருவாக்கிக்கிறோம், அல்லது விதிவசத்தால் அது உருவாக்கப்படுது அப்படின்னு சொன்னாலும், கடன் எதிரி நோய் இல்லாத மனிதர்களே இல்லை. ஏதோ ஒரு காலகட்டங்களில் அது 3ஐயும் சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த வகையில மீனராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவானா வர்றாரு. பொதுவா வந்து அன்பு காட்டுறது, கருணை காட்டுறது, அந்த அன்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு தேவைக்காக அன்பு காட்டுறதுங்கிறத விட எதுவுமே எனக்கு பிரதிபலனே வேண்டாம், ஆனா நான் கருணையோடு அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைய அந்த தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீனத்துல பிறந்தவர்களாக இருப்பாங்க. அது காலச்சக்கரத்திற்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன மோட்சம் முக்தி இதெல்லாம் அந்த இடத்துல அந்த பிறவி பெரும்பயனை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக 12ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய அந்த இரக்க சுபாவம், யார் மேலையும் கருணை காட்டக்கூடிய, இறக்கப்படக்கூடிய குணாதிசயம் கொண்ட அந்த மீனராசிக்காரர்களுக்கு கூட அவர்களுக்கு எதிரிகள் அதிகமா உருவாங்க. ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுங்களா, நல்ல மனது கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு அவங்க இரக்க சுபாவத்தினாலேயே அவங்களுடைய தியாக மனப்பான்மையினாலேயுமே அதிகமான எதிரிகள் உண்டாகிறாங்க அப்படிங்கிறதே பெரிய சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு. அதாவதுங்க, நம்ம ஊர்ல வந்து சிங்கத்தை வாலில் பிடிச்சி அப்படியே விளையாட சொல்லுங்க, விளையாட மாட்டாங்க. ஆனா பட்டாம்பூச்சியை பிடிச்சி நூல்ல கட்டி விளையாடுற ஒரு ஊரு நம்ம ஊரு. அதனால யாரு பார்ப்பதற்கு சாதுவாக இருப்பார்களோ, யார் பார்ப்பதற்கு அழகாக தெரிவார்களோ, யாரும் எதையுமே தீங்கு செய்ய மாட்டாங்கன்னு நினைப்பாங்களோ அவங்கள பிடிச்சி வால்ல கட்டி உயிருக்கு சித்திரவதை கொடுக்குற ஒரு உலகம். ஆக மீனராசிக்காரர்களுடைய அந்த இரக்க சுபாவத்தையும் கருணையான அந்த உள்ளத்தையும் சீண்டி பார்க்கக்கூடியவர்கள் தான் இவர்களுக்கு எதிரியாக மீனராசிக்காரங்களுக்கு வருவாங்க. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சே இருப்பாங்கிறத இதுல உள்ள ரகசியமே. மீனராசிக்காரர்களுக்கு இந்த எதிரிகள் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சே எப்படி சார் உருவாகுறாங்க? அதாவதுங்க, பொதுவா வந்து 6ஆம் பாவகாதிபதி அப்படின்னு சொல்றோம். மீனராசிக்கு 6 குடைவன் சூரிய பகவானா வர்றாரு. ராசியாதிபதிக்கு நட்பா வருவார். அதனால அந்த சூரிய பகவான் இருக்கும் நிலையை பொறுத்து தான் அதோட சேர்ந்த கிரகங்களுடைய தொடர்பு, குறிப்பா ராகு கேதுவினுடைய தொடர்புகள்லாம் பெறும் பொழுது அந்த எதிரிகளுடைய தன்மை வந்து கொஞ்சம் சூசகமா ரகசியமா இருக்கும். வாக்கு ஸ்தானாதிபதி மீனராசிக்காரர்களுக்கு 2 குடையவரா செவ்வாய் வர்றாரு. இது பார்ப்பதற்கு ஒரு சாஃப்டான ராசியா இருந்தாலும், கடல் ராசின்னு சொல்லப்பட்டாலும் கூட அதுவும் பேரலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்துல உணர்ச்சி மிகுதியால சில வார்த்தைகளை அவங்க சொல்லிடுவாங்க. அது 1, 2 வார்த்தைகளா இருந்தாலும் கூட கேட்பவர்களுக்கு அது சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தையா இருக்கும். அந்த வார்த்தையினால மீனராசிக்காரர்கள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை சம்பாதித்துக் கொள்வாங்க. ஏதோ ஒரு வார்த்தையை கோபத்துல பேசுறதெல்லாம் கிடையாது. பல நாள் பொறுத்துக்கிட்ட ஒரு வார்த்தையை ஒரு வரியில சொல்லி புரிய வைக்கிறேங்கிற பேர்ல திருக்குறள் மாதிரி இவங்க வந்து சடக்குன்னு அதை வந்து ரொம்ப மனசுல பாயிற மாதிரி சொல்லிடுவாங்க. அது வந்து இவர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கும்.
அதுக்கப்புறம் மீனராசிக்கு ராசியாதிபதி குரு பகவான். அதாவது ஒருத்தர் ஒதுங்கி போறாங்க, அவங்களுக்கு உதவி தேவைப்படல அப்படின்னா பரவாயில்ல. அவங்க உதவி தேவைப்படுதுன்னு இவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஆனா கௌரவமா, அதை எப்படி சொல்றது, கௌரவ பிச்சையா அப்படின்னு எடுக்கிற மாதிரி எடுப்பவர்களுக்கு கூட சில நேரங்களிலே இவர்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து தன்னுடைய உதவியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை அவங்க ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இவங்கள வந்து ஏளனப்படுத்துறாங்க. இவங்கள இயலாமையா அவங்க நினைக்கிறாங்க. இவங்க ஏதோ அவங்களுடைய உதவி வேணுங்கிறதுக்காக இவங்க உதவி பண்றாங்க அப்படின்ற ஒரு நேரம் வரும் பொழுது அந்த மீனராசிக்காரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த செய்த உதவியை வந்து நிறுத்திக்கிடுவாங்க. போதும், உனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு ஒதுங்குவாங்க. அந்த உதவியை வாங்கியே பழக்கப்பட்டவர்கள் ஒரு கட்டத்தில் இவங்க சுதாரிக்கும் பொழுது ஏதோ பெரிய குற்றவாளி போல இவங்களை சித்தரித்து அவர்கள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாக மீனராசிக்காரர்களுக்கு உருவெடுப்பாங்க. ஆக உதவி செய்து அந்த உதவி தகுதி இல்லாதவர்களுக்கு செய்து அந்த தகுதி இல்லாதவர்கள் என்று தெரிந்து மீனராசிக்காரர்கள் அந்த உதவியை நிறுத்தும் பொழுது இவர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் நிச்சயமா உருவாகுறாங்க. அதுக்குன்னு என்னையா உதவி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு மீனராசிக்காரர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்வியை கூட அந்த எதிரிகள் சிந்திக்க விட மாட்டாங்க. நீ கட்டாயம் செய்யணும் அப்படின்னு ஏதோ கொடுத்த போன வருஷத்துல இருந்து கொடுக்கல் வாங்கல் பண்ண மாதிரி பல ஜென்மமா கொடுத்து வச்ச மாதிரி உரிமையோடு கேட்கிற மாதிரி இவர்களை கட்டாயப்படுத்தி அந்த உதவியை பெறுவாங்க. கட்டாயப்படுத்தும் போது மீனராசிக்காரர்கள் கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. அவங்களா மனசு வந்தா மட்டும்தான் செய்வாங்க. அந்த இடத்துல மீனராசிக்காரர்களுக்கு எதிரி உருவாகுறாங்க. இப்ப மீனராசிக்காரர்களுக்கு அந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவானா வர்றதுனால அவரே 10ஆம் இடத்திற்கு தொழில் ஜீவன ஸ்தானாதிபதியா வர்றாரு. பொதுவா வந்து குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் சுபப்படும் சொல்லுவாங்க. ரொம்ப நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் இவங்கள்ட்ட ஒட்டிக்கிறோம். அந்த கருணை இருந்தாலே இந்த கலியுகத்துல வேலைக்காகாது. அதுக்கு மேல கருணை இருக்கலாம், அதுக்குன்னு வந்து தன்னை கெடுத்துக்கிற கருணை இருக்கக்கூடாது. உதவி செய்யலாம், தன்னை அழித்து உதவி செய்யக்கூடாது. இது மீனராசிக்காரர்களுக்கு புரியவே புரியாது. தன்னை அழித்து தன் வாழ்க்கையை கெடுத்து உதவி செய்யறதுல இவங்க கைதேர்ந்தவர்களா இருப்பதற்கு காரணமே ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சபட்ச நேர்மையை மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கறதுனால. அந்த உச்சபட்ச நேர்மை வந்து எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சில நேரங்களில் இவங்க நம்புறதுனால அதை மாத்திக்கிட்டா மட்டும்தான் மீனராசிக்காரர்கள் எதிரிகள் கண்ணுக்கு தெரிகிற எதிரிகளை சமாளிக்கவே முடியும். எவன் எதிரின்னு தெரியுதோ அவனை முழுசா நம்புற ஒரு குணம் மீனராசிக்காரர்கள்ட்ட அதிகம் உண்டு. யாரு எதிர்ப்பாங்கன்னு தெரியுதோ அவங்கள பாலூட்டி வளர்க்குற குணம் மீனராசிக்காரர்கள்ட்ட அதிகம் உண்டு. யார் எதிரிட்ட போய் உங்களுக்கு எதிராக இருப்பாங்களோ அவங்கள வளர்த்து விடுற குணம் மீனராசிக்காரர்கள்ட்ட அதிகம் உண்டு. ஆக உங்களுடைய நம்பிக்கை தான், நீங்க நம்பிக்கை வைக்கிறதுல அவநம்பிக்கை வைக்காத ஆள்க கரெக்டு தான். ஆனா அந்த நம்பிக்கை யார் மேல வைக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். யார் மேல வைக்கணுங்கிற நம்பிக்கையை தெரியாத மீனராசிக்காரர்கள் அதீதமாக நம்பிக்கை செய்வதனால, ஒருத்தரை நம்புனதுனால நம்பிக்கை துரோகத்திற்கே அதிகமாக ஆட்படுவார்கள். அந்த நேரத்துல அந்த துரோகி தான் மீனராசிக்கு எதிரியா உருவெடுப்பாங்க. மீனராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை பத்தி சொன்னீங்க. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் யாரு? அதாவதுங்க, கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் அப்படின்னு சொல்லும்போது அதிகமான தியாகத்தினாலையும் கருணையினாலையும் உதவி செய்வதை நிறுத்துவதனாலையும் உதவி தகுதி இல்லாதவர்களுக்கு செய்து அதை நிறுத்துவதனால கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை மீனராசிக்காரவங்க சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க எங்க சம்பாரிச்சாங்க, அவங்க உருவானாங்க எதிரிகள். கண்ணுக்கு தெரியாத எதிரி மீனராசிக்காரர்களுக்கு பெரிய தில்லாலங்கடியான ஆளு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனராசிக்காரவங்க கூடவே இருப்பாங்க, அவங்க கூடவே சாப்பிடுவாங்க, அவங்க கூடவே தூங்குவாங்க, அவங்க கூடவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து நயவஞ்சகமாக துரோகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க போற பாதையெல்லாம் இவங்க கூட போயிட்டே இருப்பாங்க. ஆனா மீனராசிக்காரர்களுக்கு அது தெரியவே தெரியாது. யார் என்று கேட்டால் அதுதான் மீனராசிக்காரர்களுடைய மனசாட்சிங்கிற எதிரி. தப்பான ஆளை நம்ப வச்ச அந்த மனசாட்சி, தவறான ஆட்களுக்கு உதவி செய்த அந்த மனசாட்சி, தவறான ஆட்களுக்கு தியாகம் செய்த அந்த மனசாட்சி தான் மீனராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கே தெரியாத கூடவே இருக்கக்கூடிய நிழல் போன்ற ஒரு எதிரின்னு சொல்லலாம். அந்த மனசாட்சிங்கிற அந்த சாட்சியை மீனராசிக்காரர்கள் என்னைக்கு கலட்டி வைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் மீனராசிக்காரர்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை முதல்ல வேற இருக்க முடியும். கண்ணுக்கு தெரியாத எதிரி மீனராசிக்காரர்களுக்கு வெளியில் இருப்பதை விட இவர்கள் மனசுக்குள்ளாகவே இருந்து குடையக்கூடிய அந்த மனசாட்சி தான் இவங்க முதல்ல தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு விஷயமா மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். அந்த மனசாட்சிங்கிற அந்த சாட்சி இருக்கு பாருங்க மீனராசிக்காரர்களுக்கு, அது சாட்சியெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு இவங்களே வச்சுக்கக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பு. கெட்டவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது, அதுவும் ISO முத்திரையோட கரெக்டா கொடுக்கறது. அதே போல அந்த சந்தேகப்படாத குணம். நம்ம நம்பிட்டோமா, இவங்க பெரிய நம்பிட்டா அவங்க வந்து குற்றவாளியே கிடையாதா, அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு சொல்றது. அது மட்டும் இல்லாம தான் நம்பினது மட்டும் இல்லாம குடும்பத்தையே சேர்ந்து நம்ப வச்சு அகால பாதாளத்துல கொண்டே தள்ளி விடுறது. இதை மீனராசிக்காரர்கள் தன்னை அறியாமலேயே துரோகிகளை நம்புவதால் இந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால் காயப்படுவாங்க. அதை மீனராசிக்காரங்க நிறுத்திக்கிட்டா மட்டும்தான்
கண்ணுக்கு தெரியாத எதிரிகளில் இருந்து அவர்கள் தப்பிக்க முடியும். மீனராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரின்னு சொல்லும்போது ஒரு ட்விஸ்டா அவங்களுடைய மனசாட்சி அப்படின்னு சொன்னீங்க. வெளியில யாரு சார்? அதாவது அங்கேயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி குரு பகவான் இல்லையா? அந்த குரு சுய ஜாதகத்துல பலவீனப்பட்ட நிலையில இருக்கும்போது, ராசி மீனம்னு தெரியுது, லக்னம் என்னன்னு தெரியல. இருந்தாலும் ராசிநாதனே சில பலவீனப்பட்ட நிலைனா நீசம் அஸ்தங்கதம் நிலைகள்ல இருக்கும் பொழுது, சில விஷயங்களை இவங்களுக்கு மறைக்க தெரியாம அதை வெளிப்படையா சிலர்கிட்ட பேசிடுவாங்க. அந்த நம்பக்கூடிய தன்மை, நம்பகத்தகுந்தமான ஆட்கள்னு ஏற்கனவே இவங்களுடைய மனசாட்சி ஒரு சர்டிபிகேட் கொடுத்து வச்சிருக்கும் பாருங்க. அவங்கள்ட்ட ரொம்ப ஓப்பன் புக்கா இருப்பாங்க. அவங்கள்ட்ட தன்னுடைய வாழ்க்கையில நடந்த நல்ல சம்பவங்கள், கெட்ட சம்பவங்கள் அத்தனையும் அவங்க பகிர்வாங்க. இந்த ரகசியம் காப்பாற்ற முடியாத ஒரு மனநிலைக்கு இவங்க தள்ளப்பட்டு, அவங்க முழு ரகசியத்தையும் எடுத்துக்கிட்டு, அதை ஒரு நாள் மீனராசிக்கு எதிராக திருப்பி ஒரு பிளாக்மெயில் த்ரெட்டனுக்குள்ளேயே மீனராசிக்காரர்கள் சிக்கிக் கொள்வாங்க. அது அவமானப்படும்படியான நிலைக்கு மீனராசிக்காரர்கள் தள்ளப்படுவாங்க. காரணம், அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் மீனராசிக்கு எதிரி கிரகமாக லக்னத்திற்கும் சாதகம் இல்லாத நிலையில இருந்து ராசியில உச்சம், காலச்சக்கரத்தின் அடிப்படையில 12ஆம் இடத்துல உச்ச நிலையில மீனராசிக்காரர்கள் இருக்கும் பொழுது, இவங்களுக்கு ஒரு பதவி உயர்வோ ஒரு தொழில் உயர்வோ வரக்கூடிய அந்த நேரத்துல அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இவர்களுடைய ரகசியத்தை ஆயுதமாக இவர்களுக்கு எதிராக திருப்பி, ஒன்றும் கிடையாது, பெரிய ராஜதந்திரம்லாம் கிடையாது, இவங்க யதார்த்தமான சொன்ன வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது, அல்லது இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்கிறத அதை ஒரு கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த சாட்சிகளை திரட்டி இவர்களுக்கு எதிராக திருப்பி இவர்களுக்கு வேலைக்கு ஆப்பு வைக்கக்கூடிய வேலைகளை அவங்க செய்வாங்க. அதே போல குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில உறவுகளுமே, காரணம் மீனராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வாக்கு ஸ்தானாதிபதியாக அவர் எங்கேயாவது பாவகிரகங்கள் தொடர்புல உட்காரும்போது கெட்டு போயிடுவானேன்னு நினைச்சு நல்ல வார்த்தையை குடும்பத்தில் இருக்கிறவர்கள்ட்ட சொல்லி, அதுலேயும் சகோதரர்களா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், மாமி மச்சின உறவு இருக்கலாம், எனி ஒன் உறவு முறைகள்கிட்ட இவங்க பேசும்போது இவங்க பேசின அறிவுபூர்வமான வார்த்தைகளை அவங்க எடுத்து பயன்படுத்திக்கிட்டு நாளைக்கு எதிராக இவர்களுக்கு எதிராக யார் சொன்னான்னு சொல்லி தசை திருப்பி மீனராசிக்காரர்களை சிக்க வைப்பதற்கான சூழல்ல கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க. அப்ப வார்த்தையை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற ஒரு ராசி மீனராசி, வார்த்தையை சொல்லி வம்புல சிக்கக்கூடிய ஒரு ராசி மீனராசி. அப்ப இந்த அமைப்புகள்ல தான் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், உறவாடி கெடுக்கக்கூடிய எதிரிகள் மீனராசிக்காரவங்களுக்கு அதிகம் உருவாகுறாங்க. மீனராசிக்காரர்கள் ஏற்கனவே நீங்க சொன்னீங்க, அன்பு, கருணை, இரக்கம் கொண்ட மனசுக்காரவங்க. இது இவங்களை இந்த சூழல்ல காப்பாத்தாதா சார்? என்ன பல பேர் தியாகின்னு சர்டிபிகேட்டா கொடுக்க போறாங்க இந்த காலத்துல, என்ன செலவு வச்சு கொண்டாட போறாங்க, அப்படியே எழுதி கொண்டாடினாலும் என்ன வந்துட்டு சேரப்போகுது மீனராசிக்கு. ஆக பல பேர் கொடுக்கக்கூடிய அந்த தியாகி பட்டத்திற்காக வாழ்க்கையவே தியாகம் செய்யணுங்கிற அவசியம் இல்லையே. நீங்கள் செய்யக்கூடிய தியாகத்தை அவர்கள் தியாகம் என்று நினைக்க மாட்டாங்க, பலவீனம் என்று நினைப்பாங்க. மீனராசிக்காரர்கள் காட்டக்கூடிய அன்பு, கருணை இதெல்லாமே குரு நல்ல நிலையில இருந்தா மட்டும்தான் அது குட் புக்ல இடம்பெறும். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு தியாகி பட்டம்லாம் கிடைக்காது. பின்னால் வரும் சந்ததிகள் கல்வெட்டுல எழுதி பார்த்து படித்து தெளித்தெல்லாம் கொள்ள மாட்டாங்க. உங்களை பலவீனமாக நினைத்து வாழ்ற காலத்திலேயே உங்களை மட்டம் தட்டுவாங்க, உங்களை கண் முன்னாடியே தூற்றுவாங்க. அதனால அன்பு, கருணை, தியாகம் என்பது மீனராசியை பொறுத்தவரை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. போற வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால இவங்களுக்கு எந்த பட்டமும் கிடைக்க போறதில்ல. சாஃப்டான மீனராசிக்காரர்கள்ட்ட கூட ஒரு ஆழமான கடல் ராசின்னு சொல்றோம். அது ஆழம் தெரியாத ஒரு ராசி அப்படின்னு சொல்றோம். பொறுத்து பார்த்து பொறுமையாக இருந்து ஒரு கட்டத்தில் எதிரிகளை கண்டு வெல்லணும்னு நினைக்கக்கூடிய தன்மை இல்லை, எதிரிகளை விட்டு ஒதுங்கி வாழணும்னு நினைக்கக்கூடிய தன்மை மீனராசிக்கு உண்டு. அதுக்காக நேரத்தையும் காலத்தையும் விரயம் பண்ணணுங்கிற அவசியம் மீனராசிக்கு இல்லை. நேரமும் காலமும் விரயம் பண்ணக்கூடிய தகுதி எதிரிகளுக்கு, அந்த நேரத்தை கூட எதிரிகளுக்கு மீனராசிக்காரர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத மீனராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல தான் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை இவர்கள் வெல்வதற்கான சூட்சம வழியே இவர்களுக்கு கிடைக்கும். லக்னத்தின் அடிப்படையில் 6ஆம் அதிபதி என்ன கிரகமாக இருக்குதோ அதற்குரிய தெய்வ வழிபாடுகளை பொதுவா மீனராசிக்காரர்கள் செய்யணும். மீனராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாயா வர்றதுனால எதிர்ப்புகள், வழக்குகள் அத்தனையும் வெற்றி பெறுவதற்கு முருகப்பெருமானுடைய வழிபாடையும் அகோர வீரபத்திரருடைய வழிபாடையும் மீனராசிக்காரர்கள் செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எந்த சூழல்ல ஏற்படுவாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இதனால ஏற்படும், இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள், வழிபாடு சொல்லியிருக்கீங்க, சூட்சம வழிபாடு சொல்லியிருக்கீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, மீனராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை எப்படி எதிர்கொள்றீங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு
ஆயிட்டே இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.